Hello, my dear friends. Good evening. செட் எக்ஸாமோட டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கரெக்டாக நமக்கு ஒரு 10 ஆர் எக்ஸாக்ட்லி 11 டேஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ்பைரன்ஸ் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஐடியா சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரியான ஒரு எக்ஸாமுக்கு, ஒரு ஷார்ட் டைமில் வர ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா ரிவிஷன் தான். நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் சரி, நீங்கள் படித்ததை கன்சாலிடேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்கிறது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பார்ட். ஏன் ரிவிஷன் இம்பார்ட்டண்ட், ரிவிஷன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் அனுபவிச்சிருக்கிறேன், உங்களில் பலரும் அனுபவிச்சிருப்பீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நிச்சயமாக அடிச்சிருவோம்னு நம்புவோம், நிறையா எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாமே போட்டிருப்போம். பட் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா சிஸ்டத்தில் போய் நம்ம எக்ஸாம் டே அன்றைக்கி உட்காரும் பொழுது சிஸ்டத்தில் கொஷின் தெரியும், அப்பாடி இந்த கொஷின் தான் வந்திருக்கு, இது நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு நினைப்போம். அந்த கொஷினை முழுமையாக படித்து முடிக்கும் பொழுது அதனோட ஃபார்முலாவோ இல்லை அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை எப்படி நம்ம டிரைவ் பண்ணணுங்கிறதோ, இதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜூம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நம்மளோட நினைவுகள்லேருந்து அது மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மறையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 10 நாள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் ப்ளஸ் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மார்க் டெஸ்ட் இஸ் டெஃபினெட்லி எ சக்ஸஸ். வெரி வெரி சிம்பிள். நீங்கள் படிங்க, படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புதுசாக படிக்கலாமா? வேண்டாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் புதுசாக படிக்கிறதும் தவறு கிடையாது. அதனால் ஒரு டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஃபார் ரிவிஷன் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டோமோ அதுவே நிச்சயமாக போதுமானது. இது வரைக்கும் போட்ட எஃபர்ட்டை சேதாரம் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்குறதே சக்ஸஸ் தான். அதை ரிவிஷன் தான் பண்ணும், அதனால் அதை விட்டுறாதீங்க. இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கண்டென்ட் எவ்வளோ அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அதில் எவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணுறோங்கிறது முக்கியம். ப்ரூஸ்லி ஒரு தடவை சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு சொன்னால் ரொம்பவே புரிகிற மாதிரி இருக்கும். அவர் என்ன சொன்னார்னா, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ ப்ராக்டிஸ்டு 10,000 டிஃப்ரெண்ட் கிக்ஸ். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ ப்ராக்டிஸ்டு 10,000 டிஃப்ரெண்ட் கிக்ஸ். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ ப்ராக்டிஸ்டு 1 கிக் 10,000 டைம்ஸ் அப்படின்னாரு. அப்போ ஒரு 10,000 கிக் டிஃப்ரெண்ட் கிக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் பயப்படல, ஒரே ஒரு கிக்கை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்தா நான் பயப்படுறேன்னு சொல்கிறாரு. இதுதான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பொருந்தும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை இன்னும் எவ்வளோ நல்லா ரிவைஸ் பண்ண முடியுமோ, அந்த கான்செப்டை இன்னும் எவ்வளோ நல்லா மெருகேற்ற முடியுமோ அதை பண்ணுங்கள். அது பண்ணாலே நிச்சயமாக உங்களோட எஃபர்ட்டுக்கு சக்ஸஸ் தான் நீங்கள் அடைவீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடுற டியூரேஷனையும் ஃபேமிலி டைம் அண்டு ஆஃபீஸ் டைமையும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா நிறையா டைம் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம், அது ரிசல்ட்டாக கன்சாலிடேட் ஆகலாம். சரியா? ஸோ ஃபார் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு டிபிஎம்எஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் இன்னிலேருந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், இதிலெல்லாம் நம்ம நிறையா வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக பேப்பர் 2க்கு அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெட் எக்ஸாம் அண்ட் செட் எக்ஸாம் ரெண்டுத்துக்கும் மோஸ்ட்லி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ். ஸோ செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாமோட காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாம் டெஸ்ட் மட்டும் சொல்லலை, நீங்கள் எந்த ஸ்டேட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதோட காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கேக் வாக்காக தான் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் பார்த்தவொன்னும் உங்கள் மெமரிலேருந்து ரிட்ரைவ் பண்ணி எழுதுகிற மாதிரியான கொஷின்ஸ் தான் நிறையா வரும். ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபார்முலா நீங்கள் நல்லா நெயில் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லது. சரியா? ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன ஐடியாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். ரிவிஷன் இஸ் த கீ, ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ரிவிஷன் இஸ் மேண்டேட்ரி, ரிவிஷன் லீட்ஸ் டு சக்ஸஸ். ஸோ இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஹெல்த்லேயும் கான்ஷியஸாக இருங்க, சக்ஸஸை பக்கத்துலேயே வச்சுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.